ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிரர் ஒர்க்லேயே ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி பண்ணுறதும், டைமண்ட் ஷேப்பில் உள்ள மிரரை எப்படி கவர் பண்ணுறதும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் நாட் போட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கார்னரில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச் அடுத்த கார்னருக்கு, அதே மாதிரி ஒரு குட்டி செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச். அந்த கார்னரை கவர் பண்ணுற மாதிரி குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கார்னருக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். லாங்காக செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா லாங் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டி லாக் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை டைம்ஸ் நம்ம மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் செகண்ட் லேயர் இப்போ செகண்ட் லேயர் ஸ்டிச் நான் போட்டுட்டு வரேன். மினிமம் ஒரு 3 டைம்ஸாவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லாவே கவர் ஆகிடும். கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக அந்த ஸ்டிச் எல்லாம் முடிச்சுட்டு எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போடுங்க அவுட்லைனுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் எண்ணாட் போட்டுட்டு நார்மலாக பீட்ஸ் லோடிங் கூட கொடுக்கலாம், ஜர்தோசி லோடிங் கூட கொடுக்கலாம். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை கவர் பண்ணுறேன். இதுக்கப்புறமா எப்படி டைமண்ட் ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டைமண்ட் ஷேப்போட கார்னரில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கிறேன். அந்த இது பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஷேப்பில் மேலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுற மாதிரி, அதே தான். அப்புறம் குட்டி லாக் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் மேலே கவர் ஆகலைன்னா பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே திரும்பவும் கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதாவது இந்த டைமண்ட் ஷேப்போட மேல் பக்கமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச் போடுறோமா, போட்டுட்டு கீழ் பக்கமாக குட்டி லாக் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் லேயர் செயின் ஃபார்ம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த மிரருக்கு மேலே லைன் பை லைனாக வர்றதுக்கு கீழே லாக் ஸ்டிச் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாக கொடுங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம செயின் போடுறேன். பெருசாக மிரர் மேலே செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு 6 டைம்ஸ் இல்லை 7 டைம்ஸ் போட்டுக்கிறேன் ஸ்டிச்சு. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் 7 டைம்ஸ் போட போகிறோம். சைட்லலாம் அதை விட கம்மியாக தான் போட போகிறோம். ஒரு பக்கம் மிரரை நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு வரலாம். அப்படியே கீழே இறக்கி கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச், பெருசுனால் ரொம்ப பெருசில், அந்த மிரருக்கு ஏற்ற மாதிரி பெருசு போட்டுக்கோங்க. அந்த போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு செயின், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இதுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு வரேன்.
இப்போ வந்து எப்போதும் போல் ஒரு 6 டைம்ஸ் வந்து 6 இல்லைனா 7 டைம்ஸ் நான் வந்து கவுண்டிங்கோட இந்த மாதிரி கவர் பண்ணுறேன். அதாவது டாப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்டிச் தான் கீழே வந்து போடுறேன். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிகிட்டே வாங்க. லாக் ஸ்டிச் வந்து எப்படி போடணுன்னா, மிரர் மேலே ஒரு செயின் கொடுக்குறோமா, லாக் ஸ்டிச் வந்து அதாவது இந்த டைரெக்ஷன் பார்க்க இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து மிரருக்கு மேலே அடுத்த லேயர் ஃபார்ம் ஆகணும். அப்போ லாக் ஸ்டிச் வந்து இந்த லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த சைடு பார்க்க இருந்தால் தான் அடுத்த லேயர் வந்து கவர் ஆகும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 7 டைம்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடில் நம்ம வந்தோம் இல்லையா, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு 3 டைம்ஸ் மட்டும் பண்ண சொன்னேன்ல, அந்த ஸ்டிச் வந்து இங்கே கொடுங்க. குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டைம் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை சுற்றி அவுட்லைன் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், கட் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். மிரருக்கான ஸ்டிச் வந்து இது தான். இந்த மாதிரி நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கடைசியாக எனக்கு இப்படி தான் இருக்குது. டைமண்ட் ஷேப் மிரர் இந்த மாதிரி இருக்குது. டைமண்ட் ஷேப் மிரர் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதாவது மேலேயும் கீழேயும் ஒரு 6 to 7 டைம்ஸ் ஸ்டிச் போட்டிருக்கேன். சைடில் 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஸ்கொயர் ஷேப் மிரர் வந்து இந்த மாதிரி, அதாவது சுற்றியுமே ஒரு 3 டைம் இல்லைனா 4 டைம் ஸ்டிச் போட்டுட்டு சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எந்த சில்க் த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். பிராண்டடாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.